வணக்கம். நாம டெய்லி பாக்குற மிஷின்ஸ், ஒரு சிம்பிளான கைப்பம்ப்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான கார் என்ஜின் வரைக்கும், அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க, ஒரு மிஷினை எப்படி அதோட முதல் படியிலிருந்து உருவாக்குறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மிஷின்ஸ் நிஜமா எப்படி வேலை செய்யுது? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி இல்லையா? நாம சும்மா ஒரு பட்டனை தட்டுறோம், ஒரு பெரிய மெஷின் இயங்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன? அதைத்தான் நாம இப்போ உடைக்க போறோம். தெரியுமா, நிறைய மிஷின்களோட அடிப்படையே 4 பாகங்களை ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ண ஒரு சிம்பிளான அமைப்பு தான். இதோட பேர் தான் 4 பார் லிங்கேஜ். ஏகப்பட்ட மெஷின்களுக்கு இதுதான் பேஸ். இதோட இயக்கம் ஏதோ கண்ணாபின்னான்னு நடக்கிறதில்ல. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப துல்லியமான சில ரூல்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. சரி, ஒரு மெஷினுக்கு பவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எப்படி நகரணும், எப்படி அசையணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட் தான் கைனமேட்டிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, அது மேல என்ன ஃபோர்ஸ் வேலை செய்யுதுன்னெல்லாம் கவலைப்படாம அதோட மூமெண்ட்டை மட்டும் படிக்கிறது. ஓகே, இப்போ நீங்க ஒரு இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. உங்க கேள்வி என்னவா இருக்கும்? இந்த மெஷினால எப்படியெல்லாம் நகர முடியும், கரெக்டா? அதுக்கான பதில் தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதாவது ஒரு மெஷின் எத்தனை டைரக்ஷன்ல ஃப்ரீயா நகர முடியும்னு சொல்றது. இந்த ஃபார்முலாவை வச்சு அதுல எத்தனை லிங்க்ஸ் இருக்கு, எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்குன்னு கணக்கு போட்டாலே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு மெஷின் நாம சொல்றத மட்டும் கேட்டு ஒழுங்கா வேலை செய்யணும்னா அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 இருக்கணும். F=1. இதுதான் அந்த மேஜிக் நம்பர். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு இன்புட் கொடுத்தா உங்களுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். அதுவும் நாம எதிர்பார்க்குற அவுட்புட். இதுதான் மெஷினை நம்ம கண்ட்ரோல்ல வைக்குது. இப்போ பாருங்க, இதுதான் கிராஷ் ஆஃப் விதி. இது ஒரு சூப்பரான இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அதாவது இப்படி இருந்தா அப்படி நடக்கும்னு சொல்ற மாதிரி. ஒரு 4 பார் லிங்கேஜ்ல குட்டியான லிங்கையும் நீளமான லிங்கையும் வச்சு அந்த மெஷின் எப்படி நகரப்போகுதுன்னு நாம முன்னாடியே கணிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, டிசைனர்ஸ்க்கு இது எவ்ளோ பெரிய விஷயம். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கிராஷ் ஆஃப் விதிப்படி அந்த குட்டியான லிங்க் இருக்குல்ல, எஸ், அதை நாம ஃபிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது டபுள் கிராங்க் மெக்கானிசம். அப்படின்னா என்னன்னா, ஃப்ரேமோட கனெக்ட் ஆகியிருக்கிற 2 லிங்க்குமே முழுசா 320 டிகிரி சுத்தும். பழைய ஸ்டீம் இன்ஜின் வீல் சுத்துறத பாத்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அதே சிஸ்டம்ல அந்த குட்டி லிங்க்குக்கு பக்கத்துல இருக்கிற லிங்கை ஃபிக்ஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற மூமெண்ட் டோட்டலா வேற. அதுக்கு பேரு கிராங்க் ராக். இதுல ஒரு லிங்க் முழுசா சுத்தும், ஆனா இன்னொரு லிங்க் முன்னும் பின்னுமா ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம கார்ல இருக்கிற வைப்பர் மாதிரி. பாத்தீங்களா? ஒரே ஒரு சின்ன சேஞ்சு மொத்த மூமெண்ட்டையுமே மாத்திடுச்சு. சரி, மூவ்மெண்ட்டுக்கு ப்ளூ பிரிண்ட் ரெடி. ஆனா வெறும் பேப்பர்ல இருக்கிற ப்ளூ பிரிண்ட் மட்டும் ஒரு மெஷினை ஓட்டிடாதே. அந்த மூவ்மெண்ட்டை நிஜமாக்க தேவையான ஃபோர்ஸ், எனர்ஜி, இதையெல்லாம் பத்தி இப்ப பேசலாம். இதுதான் டைனமிக்ஸ். இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு என்ஜின்ல இருந்து வர்ற பவர் எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்மூதா இருக்காது. ஆனா அந்த மெஷின் செய்ய வேண்டிய வேலை ஸ்மூதா இருக்கணும். இந்த ஏற்ற இறக்கத்தை, இந்த அப் அண்ட் டவுனை எப்படி சரி பண்றது? இதுக்கான தீர்வு தான் ஃப்ளைவீல். இது ஒரு மெக்கானிக்கல் பேட்டரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ரொட்டேஷனல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும்போது ரிலீஸ் பண்ணும். ஒரு குவேவர் பானை செய்யும்போது சக்கரத்தை அப்பப்போ தள்ளி விட்டாலும் அது ஸ்மூத்தா சுத்திட்டே இருக்கும் இல்லையா? அதே வேலை தான் இங்க ஃப்ளைவீல் செய்யுது. மெஷினோட இயக்கத்தை ஸ்மூத் ஆக்குது. சொல்லப்போனா இந்த ஃப்ளைவீலோட முழு வேலையே இந்த எனர்ஜியோட ஏற்ற இறக்கத்தை, அதாவது டெல்டா ஈய மேனேஜ் பண்றது தான். பவர் சப்ளை பீக்ல இருக்கும்போது எனர்ஜியை வாங்கி வச்சுக்கும், பவர் சப்ளை கம்மியாகும்போது அதை வெளியே விடும். இதனால மெஷினோட அவுட்புட் எப்பவுமே ஸ்டெடியா ஒரே மாதிரி இருக்கும். நிஜ உலகத்துல எந்த மிஷினுமே பெர்ஃபெக்ட்டா இருக்காது. அது அசையும், ஆடும், அதிரும், வைப்ரேஷன்ஸ் வரும். இந்த வைப்ரேஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம விட்டா அது அந்த மிஷினையே காலி பண்ணிடும். சரி, இந்த ஆட்டத்தை எப்படி அடக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க தான் இருக்கு டேஞ்சர் ஜோன். இதுக்கு பேரு ரெசோனன்ஸ். சிம்பிளா சொன்னா, வெளியிலிருந்து வர்ற வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சியும் அந்த மிஷினோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆச்சுன்னா அவ்வளோதான். வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாகிடும். இந்த கிராஃப்ல இருக்கிற அந்த உச்சி தான் அது. இதனால தான் பெரிய பெரிய பாலங்கள் கூட இடிஞ்சு விழுந்திருக்கு. மெஷின்ஸ் தன்னைத்தானே உடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு வைப்ரேஷன் ஐசோலேஷன். அதாவது வைப்ரேஷனை தனியா பிரிச்சு வச்சிடுறது. சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸை சரியா செலக்ட் பண்றது மூலமா வெளியிலேருந்து வர வைப்ரேஷன்ஸ் மிஷனை பாதிக்காம என்ஜினியர்ஸ் பாத்துக்கிறாங்க. பெஸ்ட் உதாரணம் நம்ம கார் தான். என்ஜின் எவ்ளோ அதிர்ந்தாலும் நமக்கு கேபினுக்குள்ள அந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது இல்லையா? அதுக்கு இதுதான் காரணம். வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண இன்னொரு வழிதான் டேம்பிங்.
இதுல 3 விதம் இருக்கு. ஒன்னு ஓவர்டாம்ப்ட். இது மெதுவா மூடுற டோர் மாதிரி ரொம்ப ஸ்லோவா நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். ரெண்டாவது கிரிட்டிக்கலி டேம்ப்ட். இதுதான் பெர்ஃபெக்ட். ஒரு ரேஸ் காரோட ஷாக் அப்சார்பர் மாதிரி எவ்ளோ வேகமா முடியுமோ அவ்ளோ வேகமா, ஆனா ஓவர் ஷூட் பண்ணாம கரெக்டா நிக்கும். மூணாவது அண்டர் டேம்ப்ட். இது நார்மல் ஸ்டேட்டை தாண்டி போய் கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறமா செட்டில் ஆகும். சூப்பர். இப்போ நாம ஒரு மூவ்மெண்ட் டிசைன் பண்ணிட்டோம், ஃபோர்ஸை மேனேஜ் பண்ணிட்டோம், வைப்ரேஷனையும் அடக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த பவரை நமக்கு எங்க தேவையோ அங்க திறமையா கொண்டு போறது எப்படி? அதுக்கான ஒரு அருமையான தீர்வு தான் கியர்ஸ், அதாவது பற்சக்கரங்கள். ஸ்பீடு, டார்க்கு, பவரோட டைரக்ஷன் இதெல்லாம் மாத்துறதுக்கு கியர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான, ரொம்ப அடிப்படையான ஒரு பாகம். இந்த கியர் ரேஷியோ ஃபார்முலா எல்லாம் பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஆனா ரொம்ப சிம்பிள். இந்த டேப்ல பாருங்க, இன்ஜினியர் ஸ்பீடோமீட்டர் எல்லாம் இல்லாம வெறும் கியர்ல இருக்கிற பற்களை எண்ணியே ஒரு மெஷினோட ஸ்பீடை எவ்ளோ துல்லியமா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த உலகவே மிஷன்களால தான் நிறைஞ்சிருக்கு. நாம பார்த்த இந்த ஒவ்வொரு விதியும் சேர்ந்துதான் அந்த மிஷன்களை ஒரு சிம்பனி மாதிரி இயக்குது. இனிமே நீங்க பார்க்குற ஒவ்வொரு மிஷனுக்குள்ளேயும் இந்த விதிகளோட எந்த சிம்பனியை கவனிக்க போறீங்க?